மறைந்த பல லெஜெண்டுகளுடைய வாய்ஸை அவங்களுடைய உருவத்தை ரீக்ரியேட் பண்ணி ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமா படங்கள்ல பாடல்கள்ல பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறது இப்ப சமீப காலமா அதிகமாயிருக்கு. மறைந்த பாடகர் எஸ்பிபி அவர்களுடைய மகனான எஸ்பிபி சரண் அவர்கள் கிட்ட இது சம்பந்தமா கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு பாடகர்களும் பல ஆயிரம் பாடல்களை பாடிட்டாங்க, அவங்களை அப்படியே விட்டுறணும். ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு வகையில இப்பவும் மக்கள் மனசுல இருக்கு. அப்படி ஒரு சிங்கர் இருந்தாங்க, என்ன மாதிரியான பாடல்கள் எல்லாம் பாடிருக்காங்க அப்படின்னு இருக்கணும். மனசிலாயோ நல்ல பாட்டு தான், ஆனா ஏஐல எனக்கு பெருசா உடன்பாடு கிடையாது. ஒரு டெக்னாலஜி கையில இருக்கிறதுனால எது வேணாலும் பண்ணலாம்னு அர்த்தம் கிடையாதுல்ல. தப்பா எடுத்துக்க வேணாம். இப்ப எஸ்பிபி இருந்திருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை இந்த பாட்டை கேட்டுட்டு இந்த பாட்டு வேணாமே நான் பாட மாட்டேன்னு கூட சொல்லிருக்கலாம். இந்த பாட்டை நான் பாடுறேன் பாடலங்கிறது அவங்க எடுக்கிற முடிவு தான். ஏஐ அந்த வாய்ப்பை கொடுக்காது. நம்ம அவங்க மேல உள்ள அன்பால எல்லா பாட்டும் அவங்க பாடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த குரலை கொண்டு வந்துடலாம், அந்த எமோஷன்ஸை கொண்டு வர முடியாது. நிறைய பேர் அப்பா வாய்ஸை ஏஐ பண்ணலாம்னு கேட்கறாங்க. நான் ஸ்ட்ரிக்டா நோ சொல்லிடுறேன். சில பேர் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான மியூசிக் டைரக்டரா பெரிய ஆளுங்களா இருந்தா கூட நான் நோ தான் சொல்றேன். அவருடைய குரல் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்துகிட்டே இருக்கணும், அந்த உணர்வு இருக்கணும் அப்படின்னு நாங்க விரும்புறோம். அதனால இனிமே யாராவது எஸ்பிபி சாருடைய ஏஐ வாய்ஸை பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா இப்பவே சொல்லிடுறேன், அவங்களுக்கும் ஸ்ட்ரிக்டா நோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு.